பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. வாங்க தம்பி. என்ன இந்த பக்கம்? சும்மா காத்து வாங்கலாம் தான். எது கலவர பூமியில காத்து வாங்க வந்தீங்களா? எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அந்த குரல் உங்ககிட்ட சொல்லும். சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. எங்க நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? தெருவுல இருந்தா தெருவுலயே தான் இருக்கணுமா? அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. என்ன இப்படி திடீர்னு கூட்டம் கூட்டுறாங்க? இது என்ன திடீர்னு கூடுன கூட்டமா? தலைக்கு 10 ரூபான்னு கொடுத்து கூட்டம் வந்திருக்கேன். சோ பிடிச்சிருந்தா நல்லா இருந்தா அவங்க 10 ரூபா மேல போட்டு கொடுப்பாங்க. நம்ம சோதா நல்லா இருக்காதடா. நம்ம ஏற்கனவே 2019லயே இந்த மாதிரி வெற்றிகரமா ஒரு ரத்த தானம் பண்ணி முடிச்சிருக்கோம். புரிஞ்சதா? ஆனா இப்ப ஏன் திடீர்னு கூட்டம் கூட்டுறாங்கன்னு கேக்குறாங்கன்னு தெரியல. எல்லாம் தெரியும் பண்ணுங்கடா நுண்ணையலா. என்னது? கூட்டம் இல்ல, என் குடும்பம், என் அசுர குடும்பம். டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? நம்ம பசங்க இந்த இன்டர்நெட்ல அவதூறு பேசிக்கிட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, டாக்ஸிட்டி ஸ்ப்ரெட் பண்றது, அந்த மாதிரி பண்ற பசங்க கிடையாது. சும்மா போயா, ஆள்ல இருக்கிறதுக்கா நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? களத்துல இறங்கி கலகற்ற பசங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இங்க ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். என்ன வார்க்கும்? எனக்கு என்ன தெரியும்? சமீபத்துல ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. இதெல்லாம் உண்மையா? ஈலா விடுறாங்க. அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அது ஒரு காலம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப நான் சின்ன பையன். நிச்சயமா இந்த படத்துக்கு எனக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொன்னாங்க. I don't have by birth. போடா. அதுக்கப்புறம் புதுப்பேட்டை, அதுக்கப்புறம் 3, மயக்கம் என்ன, மரியான், ராஞ்சனா, தேசிய விருது கிடைக்கும் கிடைக்கும் நிறைய பேர் பேசினாங்க. ஆனா கிடைக்கல. டேய், நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. ஏன்டா இந்த படத்துக்கு எல்லாம் தேசிய விருது கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்லை. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். வந்து நின்னது குத்தவாடா. இந்த வாட்டி எனக்கு அமைஞ்சிருச்சு, கிடைச்சிருச்சு. டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. டான்ஸ் மாஸ்டர் கலா ஜூரியா இல்லைன்னா இந்த அவார்டு கிடைச்சிருக்குமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அந்த படம் எப்படியோ, ஆனா அந்த படத்துக்கான எங்களுடைய உழைப்பு, உண்மையான உழைப்பு. ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பாத்துறணும். ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. லிங்கா பேபி, if you are bad, I am your dad. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அமைச்சுக்கவே முடியாது. நீங்க என்னதான் அடிச்சாலும் இவன் தான் கரெக்டா வருவான்னு நான் அடிச்சு சொல்லுவேன். யார் இவனா? ஆமா. நீ சரியா வருவீங்க. ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரி தான். ஓங்கி மிதிச்சேன், செத்தே போவேன். நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. காலங்கலிகாலமாய் போச்சு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி இவ்வளவு பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. நல்லா காக்கா புடி. என்ன புடிச்சாலும் அங்க ஒண்ணும் மசிய போறது இல்ல. அந்த பவரை நீங்க பாசிட்டிவான வழியில கொண்டு போகணும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அந்த பவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்கணும். நீலாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? தான் மச்சான் என்னால தாங்க முடியல. சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தோன்னு அப்படியே விட்டுறாம நீங்க எல்லாரும் சேர்ந்து. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கறத புரிஞ்சு புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். என்ன எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்ல வராதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக்
மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. ஓம் நம சிவாய ஜெயின். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? இந்த சினிமா துறையில நான் ஒரு நடிகனா இருந்ததுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்ன்றதுக்காக இப்போ நான் ஒரு 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 நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? வாரியா நானும் ரவுடியா? உன்னை இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா பேசிக்கிறத பாக்கல நீ? ஈக்குவலா பேசிட்டு நீ பெரிய ரவுடியா நீ? இனிமே போற பாதை நம்மளுக்கான பாதை நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு.